இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நாம் கீழ்ப்படி அப்படின்ற தலைப்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒழுக்கமான ஒரு காரியம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது அவங்க அந்த செவ்வையான வழியில நடப்பாங்க. நம்ம சொல்லுகிற பெற்றோர் சொல்லுகிற காரியங்களை பிள்ளைங்க கடைபிடித்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்வில சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்புல சிறந்து விளங்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல நமக்கு அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னா அதுல நம்ம சிறந்து விளங்குவோம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அதில் நம்ம சிறந்து விளங்குகிறவர்களாகவும் அது நமக்கு நன்மை கொடுக்கிறதாகவும் அதில் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாகவும் காணப்படும். நாம் இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒருவேளை மற்ற மனுஷருக்கு நம்ம சில நேரங்களில் கீழ்ப்படிவோம், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத குறித்துதான் இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கீழ்ப்படிந்தால் வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால உடைய சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த சம்பவம் நம்ம அநேகருக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். ஆபிரகாம் அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாரு. அவருக்கு முதிர் வயதுல பிறந்த குழந்தை தான் ஈசாக்கு. ஆண்டவர் இந்த தேசத்தை உன்னுடைய தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்க்கு சொன்ன நேரத்துல அவன் தேசத்தை இனத்தை விட்டு வந்தான். ஆனா உன்னை பெரிய ஜாதியாக்குவே அப்படிலாம் சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பல காலம் எடுத்தாலும் அவனுக்கு வாக்குத்தத்தின் பிள்ளையாக அந்த ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த கீழ்ப்படிதலினால அவன் பெற்ற ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கு காணப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உனக்குள் உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட ஈசாக்கின் நிமித்தமாக ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஏக சுதனை நீ தகன பலியிடு அப்படின்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 22:2 சொல்லும் போது அவன் உடனே அதை செயல்படுத்த ஆயத்தப்படுகிறான். அவன் வேலைக்காரரையும் அவனுடைய ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு அவனுக்கு அந்த தகன பலிக்கான காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் மோரியா மலைக்கு போனான். அந்த இடத்துல வரும்போது அவன் ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒருவேளை நான் தகன பலி இட்டா கூட ஈசாக்கு எனக்கு தருவார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை நிமித்தமாக அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அரைக்குறை கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதலோடு ஆபிரகாம் காணப்பட்டதுனால அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. அரைகுறையான கீழ்ப்படுதலுடைய அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக காணப்பட்டு அப்படின்னு சொன்னா நான் கீழ்ப்படிவேன். அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சாதகம் இல்லாதது போலது காணப்பட்டுச்சு அப்படின்னா நான் அதை நிறைவேற்ற மாட்டேன். அப்படின்றதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதாய் நம்ம காணப்படுது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முழுமையான கீழ்ப்படிதல். அரைகுறையான கீழ்ப்படிதல்ல நான் நேரம் கிடைக்கும் போது நான் கீழ்ப்படிவேன், எனக்கு பண்ண முடியும் அப்படின்னும் போது நான் செய்வேன் அப்படின்றது அல்ல. நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றதுதான். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாம காணப்பட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். சவுல் ராஜாவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த சவுல் ராஜா ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படியல. அமலேக்கியனாகிய ராஜாவை நீ அழிக்கணும், அங்க இருக்க முதன்மையான எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும் அப்படின்னா முதன்மையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான், அந்த ராஜாவை பிடித்துட்டு வந்துட்டான் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அரைக்குறையான ஒரு கீழ்ப்படிதல்னால அவன் புறக்கணித்து தள்ளப்பட்டான் அப்படின்றத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்: கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை
பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ இந்த ஆடுகள் எல்லாம், இந்த முதன்மையான காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பலியிட தான் எடுத்தேன் அப்படின்னாலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம உண்மையாக நம்ம என்ன செய்யணும், முழுமையாக நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. உபாகமம் 6:3 இப்படி சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய தாவரமாயிரு. அப்ப நம்ம அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்கும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் நல்லா இரு அப்படின்னு சொல்லுவோம், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க மற்றவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்ப அந்த நன்மையான காரியம், நல்லா இருக்கணும், நன்றா இருக்கணும், அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. நம் கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்கும், நம்முடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த இடத்துல நம்ம தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம், எந்த காரியம் ஆண்டவருடைய கற்பனைகளை நம் கை கொள்ள முடியாதவர்களாக, அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிய முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல நாம் சிந்தித்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாத குறைவுக்கு காரணமா இருக்கிற இந்த கீழ்ப்படியாமையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. என்னுடைய வாழ்க்கை நன்றா இல்லாதபடி, நன்மையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற முடியாதபடி இருக்கிறதான காரியங்கள் என்னை எடுத்து போடுங்க. எந்த காரியத்துல நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த நாளில என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாக, என்னுடைய குடும்பம் நன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையில நான் எந்தெந்த காரியங்கள்ல கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எந்தெந்த காரியங்களை அரைக்குறையாக கீழ்ப்படுகிறேன் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா, கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் அப்படின்னு நாங்கள் இந்த நாள்ல சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் ஆபிரகாம் ஆண்டவரே உடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவரே அவனுக்குள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உடைய சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆசீர்வாத குறைவுகள், ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நன்றா இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அரைக்குறை கீழ்ப்படிதலோடு இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையின் நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி நாங்கள் ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளில் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்துல உம்முடைய காரியங்களை அங்க கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அதை நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற்றுங்க. அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க, உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களோடு வாசம் பண்ணும்போது மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே பூரண கிருபை இருந்தால் மாத்திரமே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியும். அந்த பூரண கிருபை எங்களுக்கு தந்தரலுங்க ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழும்போது எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். எந்தெந்த இடங்களில் எங்களுக்கு ஆசீர்வாத குறைச்சல் காணப்படுகிறதோ, எந்தெந்த இடங்களில் எங்களுடைய நன்மை குறைந்து காணப்படுகிறோ அந்த இடங்களில் உங்களுடைய கரம் ஆண்டவரே இறங்கும்படியாய் இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் எங்களுக்கு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.